ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னை மன்னிச்சிடுங்க, இந்திய அணியை இவ்வளோ கீழே நான் இலக்காரமாக நினச்சது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இறுக்கத்தில் ரொம்ப வலுவான அணியாக இருக்காங்க. அடுத்த போட்டியில் நாங்கள் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடனான முதல் டெஸ்ட் தோல்வி குறித்து ரொம்பவே எப்படி சொல்கிறது மனம் உடைந்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா vs ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டி இந்திய அணி பர்த் மைதானத்தில் வென்று வரலாற்று சாதனை படிச்சுட்டாங்க. இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவை அந்த கிரௌண்டில் யாருமே வின் பண்ணதில்லை. முதல்ல இந்தியா அந்த டெஸ்ட் போட்டியை வீழ்த்திருக்காங்க ஆஸ்திரேலியாவை பர்த் மைதானத்தில். அது குறித்து பேட் கமின்ஸ் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருந்தோம், அதனால தான் எங்கள் தோல்விக்கு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி நாங்கள் ஈஸியாக நினச்சி தப்பாக போச்சு. ஏன்னா முன்னணி வீரர்கள் நிறைய பேர் இல்லை, நிறைய சீனியர் பிளேயர் இல்லை, நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் ஈஸியாக எடுத்துக்கிட்டோம். அதுதான் எங்களோட தோல்விக்கு முக்கிய காரணம். ஆனால் நல்லா விளையாண்டாங்க. பொம்ராவோட பந்து வீச்சு ரொம்ப அபாரமாக இருக்குது. அதேமாதிரி ஜெய்ஸ்வாலோட பேட்டிங் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இவங்க ரெண்டு பேர் தான் எங்கள் இந்த ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு போட்டியை டாமினேஷன் பண்ணாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அடுத்த 4-3 ஜெயிச்சா தான் நாங்கள் சீரீஸ் வின் பண்ண முடியும். அதனால் எங்களுக்கு அடுத்த ஒவ்வொரு போட்டி வாய்வா சாவா போட்டி தான். நாங்கள் கண்டிப்பாக மீண்டு வந்து இந்தியாவை கண்டிப்பாக கம்பேக் கொடுத்து நாங்கள் அடுத்த போட்டியை வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமின்ஸே பேசியிருக்காப்புல. ஆமாங்க, என்ன அடிங்க இந்தியா அடிச்சிருக்காங்க. எப்பா நீங்கள் சொல்லலாம், நியூசிலாண்டு அன்றைக்கி ஆப்போசிட்டாக 3-0 சொல்லிட்டு சொந்த நாட்டிலே தோத்துட்டு வராங்க. எப்படி சொல்கிறது, வெறும் யங்ஸ்டாரை தான் வச்சுட்டு இருக்காங்க. ஜெய்ஸ்வால் யங்ஸ்டாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கல் யங்ஸ்டாராக இருக்கார். எல்லாமே சின்ன சின்ன பசங்களை வச்சு தான் விளையாடுறாங்க. இந்திய அணி 2 நாள் 3 நாள் தேராதெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. கொடுத்தாங்க பாருங்கள், அந்த யங்ஸ்டாருங்கன்னா அடி அடிச்சிருக்காங்க. எப்பா ஜெய்ஸ்வால் 161, கிங் கோலி 100 அடிச்சிருக்காரு. பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த போட்டி. அதுவும் இந்த ஸ்டாக் ஜெய்ஸ்வால் அவங்களோட காம்போ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மேட்ச்சு. ஃபஸ்ட்டு ஜஸ்பிரிட் பும்ரா கேப்டன்ஷிப் பண்ணுறாரு, சூப்பராக டெஸ்ட்டில் பண்ணி முதல் வெற்றி, அது வரலாற்று வெற்றியை பெற்றிருக்காரு. மேன் ஆஃப் த மேட்ச்சு பும்ரா தான் வாங்கியிருக்காரு. கண்டிப்பாக பார்க்க நல்லா இருக்குங்க. ஒரு வரலாற்று வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய அணி. அடுத்து இன்னும் 4 போட்டி இருக்குங்க. 4ல் அட்லீஸ்ட் 3-2 ஜெயிச்சாவே சீரிஸ் வின் பண்ண முடியும். ஆனால் 3 ஜெயிச்சா என்ன ஒரு அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, டேரெக்டாக ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு ஃபைனலுக்கு போயிடலாம். பட் நம்மளுக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஆஸ்திரேலியா விடக்கூடாதுங்க. ஏன்னா கடந்த ஒரு 5 வருஷமாக நல்ல ரெக்கார்டு நம்பிக்கிட்டு தான் இருக்குது. சீரீஸ் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். அது அப்படியே கண்டினியூ பண்ணோம். நிறைய பேர் முன்னணி வீரர்கள் ஆஸ்திரேலியா வீரர்கள் 5-0 சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்க, 4-1 சொல்லிட்டு வின் பண்ணுவாங்க சொல்லிட்டு நிறைய எப்படி சொல்கிறது கமெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கெலாம் இந்திய அணி வாயால் ரிவெஞ்சு கொடுக்காம செயலில் காமிச்சிட்டாங்க. அதுதான் பெரிய விஷயம். பரவாயில்ல விடுங்க, அடுத்த வர போட்டியும் இந்திய அணி ஆதிக்கத்தை செலுத்தி கண்டிப்பாக வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டியை வின் பண்ணியிருக்காங்க, அது குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.